தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், நாடாள பிறந்த நலத்திட்ட நாயகர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் பாதம் பணிந்து வணங்கி இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், தமிழக சாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். தாய் தமிழ்நாட்டிலே தொலைந்து போன மக்கள் ஜனநாயகம் படம் வெளியீடு மீட்டெடுத்து கொடுத்த விஜயின் ஜனநாயக போராட்டம் மாபெரும் வெற்றி. ஜனநாயக படம் வெளியீட்டு மூலம் மீட்டெடுத்து கொடுத்த மகான் விஜயின் ஜனநாயக போராட்டம் மாபெரும் வெற்றி. அதனால் ஜனநாயக திரைப்படம் வெளியீடு தமிழ்நாட்டில் ஜனநாயகம் மீட்டெடு ஒரே கல்லிலே 2 மாங்காய் அடித்து காட்டிய மாபெரும் சரித்திர சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய முதல்வர் விஜய்க்கு. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். என்ன நாம சொல்றது, முதல்வர் ஜோசப் விஜய் நடித்திருக்கின்ற ஜனநாயக படம் வெளியீடு தமிழ்நாட்டிலே விஜய் ரசிகர்களுக்கோ கொண்டாட்டம், ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கோ திண்டாட்டம், மாணவர்களுக்கோ போராட்டம், நீட் ஒழிப்பு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. தாவேக அரசில் தமிழக காவல்துறையினுடைய கட்டமைப்பு வசதி மேம்படுத்த தரவில்லை என்பதால் இன்றைக்கு ஆங்காங்கே ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க திணறி வருகிறது போலீசார். ஜனநாயகத்தை காப்பாற்ற ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் வெளியிட்ட ஜனநாயக படத்தில பாதுகாப்பு அளிக்க கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் திணறுகிறது தமிழக போலீசார். தமிழக காவல்துறையில 1,35,500 மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியில இருக்க வேண்டும். ஆனால் தற்போது 1,20,000 பேர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர். இந்த நிலையிலே விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியில பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சிங்கப்பெண் அதிரடிப்படை, கஞ்சா புகையிலை பொருட்களை தடுக்க சிறப்பு அதிரடிப்படை என அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் செயல்படுத்தப்படுவதற்காக இவற்றுக்கென காவல்துறையிலே புதிதாக ஆட்களை தேர்வு செய்யாமல் ஏற்கனவே அன்றாட பணியிலே இருக்கும் போலீசாரே மாற்று பணியிலே ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். தினமும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல், கோயில் திருவிழாக்கள், விஐபிகளின் பாதுகாப்பு, நீதிமன்ற பணி, மாற்று பணி, ரோந்து பணி, அவசர விடுமுறை போன்ற இத்தனை நிகழ்வுகளையும் குறைந்த எண்ணிக்கையிலான போலீசாருடன் தான் காவல் நிலையங்களிலே பணிபுரிகின்றனர். மேலும் மகளிர் காவல் நிலையங்களில் ஆட்கள் பற்றாக்குறையால் போக்சோ வழக்குகளை கையாளுவதிலும் சிக்கல் நிலவுகிறது. இதற்கிடையில சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, குற்றத்தடுப்பு, குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பு, பாலியல் துன்புறுத்தலை தடுத்தல், கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஒழிப்பு, ரவுடிகளை ஒடுக்குதல் போன்ற நடவடிக்கைக்கு போதிய கட்டமைப்பு வசதியின்றி ஒவ்வொரு நாளும் போலீசார் திணறி வருவதோடு இன்றைக்கு ஜனநாயக படம் ஆயிரக்கணக்கான தியேட்டர்களை வெளியீடு, அத்தனை தியேட்டர்களையும் ஜனநாயகத்தை பாதுகாக்க திணறி வருகிறது தமிழக போலீஸ். இதுதான் ஜனநாயக செய்தி. புதிதாக ஆட்சி பெறப்பட்டுள்ள தாவேக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் உரையுடன் கடந்த ஜூன் 19ஆம் தேதி தொடங்கி, இதை அடுத்து நடப்பு நிதியாண்டுக்கான 2026-27 பட்ஜெட்டை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்ய தாவேக அரசு முடிவு செய்திருக்கிறது.
இந்த நிலையிலே தமிழக சட்டப்பேரவை மீண்டும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறும் எனவும் அன்றைய தினமே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் தாவேகா கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய அறிவிப்புகள் இடம்பெறுமா? அதிலே தமிழக காவல்துறையின் கட்டமைப்பு வசதியை மேம்படுத்த அறிவிப்புகள் இடம்பெறுமா? தாவேகா அரசில் முதல் பட்ஜெட் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுமா? இல்லை வெள்ளை அறிக்கையிலே வெளியிட்ட அரசின் கடன் சுமையை சுட்டிக்காட்டி மக்களின் சுமையை அதிகரிக்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனால் ஜனநாயக திரைப்படத்தை பார்ப்பதற்கே நம்ம முதல்வர் விஜய்க்கு நேரம் இல்லை. அதனால் நேற்றிரவு ஜனநாயகத்தை பார்த்து வந்திருக்கிறார். இனிமேல் தான் தமிழக பட்ஜெட்டை அவர் அலசி ஆராய்ந்து மக்களுக்கு இனிப்பான செய்தியை வழங்குவார். ஆகவே பட்ஜெட் ஜனநாயக விஜயின் பட்ஜெட் கவர்ச்சி பட்ஜெட்டா, மக்களின் கவனம் பெறும் பட்ஜெட்டா? பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். முதல்வர் விஜயின் ஆளுமைக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்த ஜனநாயக திரைப்படமே வெளியே வந்து விட்டது. இனிமேல் தமிழகத்தில சட்டம் ஒழுங்குக்கு கவலை இல்லை. இனிமேல் தமிழகத்தில மின்மிகை மாநிலமாக தமிழகம் மாறிவிடும். விஜயின் ஜனநாயக படம் வெளிவந்து விட்டது. இனி அரிசி 1 கிலோ 30 ரூபாய் உயர்த்திருப்பது இன்றோடு விலை குறைந்து விடும். இனிமேல் நமக்கு தடையின்றி மின்சாரம் கிடைக்கும். பெண்கள் பாதுகாப்புக்கு கவலை இல்லை, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புக்கு கவலை இல்லை, போதைப் பொருள் நடமாட்டத்தை ஒழித்து விடலாம். இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்திலே ஜனநாயக படம் வெளியிட்டது காரணமாக நாம் முதலிடத்திலே இருக்கிறோம். ஆகவே விஜயின் ஆளுமைக்கு எத்தனை சவால்கள் காத்திருந்தாலும் அதையெல்லாம் தூள் தூளாக அந்த சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றலும் வலிமையும் நம்ம முதல்வர் விஜய்க்கு இருப்பது ஜனநாயக படம் அவர் முதல்வரான பிறகு வெளியிடுவதிலிருந்தே நமக்கு தெரிகிறது. ஒரு திரைப்படத்தை கூட வெளியிட முடியாமல் முதல்வரானதற்கு பிறகுதான் வெளியிட முடிகிறதா என்று யாரும் கேள்வி கேட்டால் அது ஜனநாயக விரோத செயல். ஒரு திரைப்படத்தை வெளியிடுவதற்கு கூட முடியாமல் தத்தளித்தார் நம்முடைய முதல்வர் விஜய் என்று யாராவது நினைத்தால் அது பைத்தியக்காரத்தனம். ஆகவே இன்றைக்கு ஆயிரம் சவால்கள் விஜயின் ஆளுமைக்கு முன்னால் சுக்கு நூறாக தகர்த்து எறியப்படும். எது எப்படினாலும் ஒன்றை மட்டும் பணிவோடு முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிவிக்கின்றேன். அரிசி விலை கிலோவுக்கு 30 ரூபாய் உயர்ந்துருச்சு. டெல்டாவில வறட்சி தலைவிரித்து ஆடுது. காவிரியில தண்ணி திறந்து விடல. மேகதாது அணை பிரச்சனை பத்தி எரியுது. நீங்க ஆட்சி பொறுப்பேற்று 80 நாள் ஆச்சு. இந்த 80 நாள்ல நீங்க சாதித்த ஒரே சாதனை நீங்கள் நடித்து முடித்த ஜனநாயக படம் வெளியிட்டதுதான் என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஏனென்றால் கொரோனா காலத்திலே உலகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்று பரவிய போது எந்த வரி வருவாயும் இல்லாமல் தமிழகத்தை இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தலைமையேற்று வழி நடத்திய ஒரு சாமானிய விவசாய முதல்வர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சாதித்து காட்டிய அந்த வரலாற்றை இந்த நேரத்திலே நான் நினைவு கூர்ந்து சவால்கள் ஆயிரம் விஜய் முன் காத்திருந்தாலும் ஜனநாயக திரைப்படம் வெளியீடுதான் இப்போது சரித்திர சாதனையாக தமிழகத்திலே பேசப்படுகிறது. எங்கே போகிறது தமிழகம்? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.